கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நேரில் பார்வையிட்டார். பின்னர் அவருடன் மீட்பு நிவாரண பணிகள் தொடர்பாக எமது செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் அருகே பண்ருட்டி அருகே உள்ள காட்டுப்பாளையம் பகுதி மிகுந்த சேதமடைந்தது. தற்போது இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பார்வையிட்டுள்ளார். அவர்களிடம் இந்த நிவாரணம் குறித்தும் அவர்கள் சேதமடைந்த பகுதிகளில் பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அவரிடம் கேட்போம். வணக்கம் ஐயா. இப்போ தமிழக அரசு இந்த தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக மக்களுக்கு அதாவது துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு தேவையான அனைத்து நிதிகளும் அவங்களுக்கு தேவையான உணவு உடையெல்லாம் வழங்கப்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போகிற பகுதிகளில் மக்கள் உங்ககிட்ட என்ன மாதிரிலாம் தெரிவிக்கிறாங்க? இல்லை, சில பகுதி இப்போ நான் கீழிருப்புன்னு ஒரு பகுதிக்கு ஒரு கிராமத்துக்கு போனேன். அங்கே யாருமே எங்களை பார்க்கலைங்கிறாங்க. நீங்கள் தான் முத வர்றீங்கிறாங்க. இப்போ 300 வீடு ஒருத்தருமே கவனிக்காமல், குடிநீர் இல்லை, மின் இணைப்பு இல்லை. ஒரு தாயெல்லாம் நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுப்பா அப்படின்னு கையை பிடிச்சி அழும்போது ரொம்ப வலியாக இருக்குது. இப்போ சின்ன சின்ன பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, சான்றிதழ் போயிடுச்சு, புத்தகம் போயிடுச்சு, வீடெல்லாம் இடிஞ்சு தரமட்டமாக கிடக்குது. அப்படி அந்த கீழிருப்புங்கிற கிராமத்தையே யாருமே போய் பார்க்க கிடையாது. அங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இந்த ஒரு சொன்னார் பாருங்க, கோழி பண்ணை, இந்த கோழிகள் முழுக்க மொத்தமாக அந்த கிராமத்துக்குள்ளே தள்ளிடுச்சு. எல்லாம் செத்து அந்த மக்களே தான் வெட்டி புதைச்சது பண்ணாங்க. நான் போகும்போதே கடுமையான நாற்றமாக இருக்குது. அது நோய் தொற்றை கொண்டு இன்னும் என்னென்ன சிக்கலை கொண்டு வருமோ. அப்படி அவங்க ரொம்ப இப்போதைக்கு நிற்கதியாக நிற்கிற மக்களுக்கு அடிப்படை தேவை ஒரு மாற்று ஊட, ஒரு குடிநீர், அவங்களுக்கு ஒரு பசிக்கு உணவு. மற்றவங்க வாழ்விடங்களை இழந்து இருக்கிறவங்க ஒன்றும் பெரிய மாளிகையில் கட்டி வாழ்ந்து விழலை, எல்லாம் குடிசை தான். அதுகளை மறுபடி புனரமைச்சு கொள்வதற்கு அவங்களுக்கு உதவி அது இருந்தாலே போதும். இப்போ இந்த பகுதியில் இவங்களுக்கு இவங்க இந்த மேட்டு பகுதியில் இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஆக்கிரமித்து இந்த ஓடைகளை குறுக்குனதுனால தான் தண்ணி பிதுங்கி வெளியேறி வீட்டுக்குள்ளே புகுந்து அழிச்சிருச்சு. இப்போ அந்த இதையெல்லாம் முத ஆக்கிரமிப்புகளை மீட்கணும். அவரவர் நிலங்களுக்கு இடையில அப்படி நகர்த்தி கொண்டு வரும்போது எல்லா ஓடையும் இந்த வாழ்க்கைகளும் கால்வாய்களும் குறுகின போது தண்ணி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போ அந்த இடத்துல ஒரு தூம்பு இருக்குது வழி, அதில் மரங்களை அடிச்சுட்டு இந்த வழியை அடைச்ச உடனே தண்ணி மேலே ஏறிடுச்சு டக்குன்னு. அது மாதிரி வந்தோடனே வீடுகளுக்குள்ளே மழை இவ்வளோ வெள்ளம் வரும்னு எதிர்பார்க்கல. இல்லை, இந்த மழை நீரால் வந்துடாது. இந்த வெள்ளம் வரும்னு அவங்க எதிர்பார்க்காதனால உரம் கிடந்த மக்களை அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு. அதில் உயிர் சேதம் வருது. இந்த ஆக்கிரமிப்புகளை சரி பண்ணி இந்த நீர் வடிகிறதுக்கான வடிகால்களை கொண்டு வரணும். நாம் இந்த நிவாரணத்தை என தானே புயல் இழப்பையே நீடு கட்ட முடியல. இப்போ இந்த இழப்பை ஒரு மாநில அரசே செஞ்சிட முடியும்னு நான் சொல்லலை. இப்போ மற்ற ஆந்திராவிலலாம் ஒரு வெள்ளச்சேதம் புயல் சேதம் வந்தால் உடனே பேரிடர் பகுதியாக அறிவிக்குது மத்திய அரசு. நாங்கள் பலமுறை கேட்குறோம், இதை ஒரு பேரிடர் பகுதியாக அறிவித்து மத்திய அரசும் பெருந்தொகை ஒதுக்கி நமது மக்களுக்கு இந்த இழப்பை ஈடுகட்டணுங்கிறத நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம்.